ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில ஜூன் 23க்கான செமையான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்ன நடக்குது அப்படின்னா, ராமச்சந்திர சொல்றாரு, அந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இதே மாதிரி நம்ம குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே கவலைப்படாதண்ணே, நம்ம எல்லாருமே கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்போம்னே அப்படின்னு சொல்ல, இத விஜய் கேட்டுட்டு, ஏ ராமச்சந்திரா, எல்லாருமே ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். டே ராமச்சந்திரா, இந்த ஊரை விட்டு நீ போகும் பொழுது கண்டிப்பா ஒரு இழப்பு கண்டிப்பா நடக்கும்டா அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக யாரு ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்காது. இத விட மாட்டோம் நாங்க 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரா சொல்றாரு, வீரா, எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு வீரா, கண்டிப்பா இந்த குடும்பத்தை நீ பிரிய விட்டுற மாட்ட அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, எங்க மாமா, நம்ம தான் பிரிஞ்சுதானே இருக்கிறோம். இது மாதிரி வீராவும் மாறன் மச்சாமும் வேற வீட்டுல இருக்காங்க, கண்மணி அக்காவும் ராகவன் மாமாவும் பிரிஞ்சு இருக்காங்க. இப்ப கார்த்தி மச்சான் இப்ப என்ன ஏத்துக்கிறதா இல்ல பிருந்தாவை ஏத்துக்கிறதான்னு குழப்பத்துல இருக்காரு. வள்ளி சித்திக்கு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்ல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு விஜய் கேக்குறாங்க. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சியாகி உட்கார்ந்துருக்காரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏ விஜய், இந்த நேரத்துல என்ன பேசுறது அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? ஏன்டி இப்படி பேசுற? அதுக்கு விஜய் சொல்றாங்க, சித்தி, நான் உண்மையை தானே சொன்னேன், அதனால தானே இன்னைக்கு காலையில மாமா அப்படி பேசினாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் எப்பவுமே என் குடும்பத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு ஒரு காரணம் கிடைச்சிட்டு என் குடும்பத்தை பேசுறதுக்கு, அதுக்காக அவன் இப்படி பேசுறான். அதுக்காக நீ எல்லாம் இதுல பேசாத. அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தி, நான் பேசாம வேற யாரு பேசுறது? நானும் இந்த வீட்டோட மருமக தானே, அவங்க பேசினப்ப எனக்கும் தானே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, சரிங்க சித்தி, நாளைக்கு சாமி கும்பிட போகணும், எல்லாரும் தூங்குங்க. இது கேட்டதோட நம்ம வள்ளியும், சரி எல்லாரும் போய் தூங்குங்க, சில விஷயங்களை பத்தி யோசிக்காம அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராமச்சந்திரன் ரொம்ப கவலையா இருக்கிறத வள்ளி கவனிக்கிறாங்க. விஜய் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, அண்ணே என்னாச்சுன்னு, அவ சொன்னதை நினைச்சு கவலையோட இருக்கியா? ராமச்சந்திரன் சொல்றாரு, அவ சொன்னது எல்லாமே உண்மைதானே வள்ளி, இப்படி நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்குன்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் விஜய் உண்மையை புரிய வச்சிருக்கா. இந்த குடும்பத்துல யாருமே ஒத்துமையா இல்ல, ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, அண்ணன் கவலைப்படாதண்ண, கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழுவோம். மாறனும் வீராவும் எதுக்காக வீட்டை விட்டு போயிருக்காங்க? அவங்க ஒரு முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தானே போயிருக்காங்க. அதனால நீ என்ன கவலைப்படுற? இங்க பாரு, மாறன் வீட்டை விட்டு போனது நல்லதுதான். கூடிய சீக்கிரம் வீரா மாறனு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டுட்டு வருவா, நீ பார்க்க தானே போற. ராமச்சந்திரன் சொல்றாரு, ஆமா வள்ளி அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே நீ கவலைப்படாதண்ணே, நீ போய் தூங்கு, நாளைக்கு கோவில்ல சாமி கும்பிடணும்ல. ராமச்சந்திரன் சொல்றாரு, எங்க வள்ளி கோவிலுக்கு போறது, நம்மளதான் முன்னாடி நின்று செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி வள்ளி என்னால முன்னாடி போய் நிக்க முடியும்? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, அண்ணே யாரு என்ன சொன்னா நம்ம போகாம இருக்க முடியுமா? இங்க பாரு, நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வித தப்பும் பண்ணல, நம்ம போய் முன்னாடி நின்று சாமி கும்பிடுவோம். யாரு என்ன சொல்றா அப்படிங்கறத நானும் பாக்குறேன், இது நம்ம குலதெய்வம்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இதை கேட்டதும் ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி வள்ளி, நீ போயிட்டு தூங்கு. வள்ளியும் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராமச்சந்திரனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, டே ராமச்சந்திரா, நாளைக்கு நீ கோவிலுக்கு போகும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோடா அப்படின்னு. அப்புறமா மறுநாள் காலை அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு இந்த வீட்டுல உள்ள பொம்பளைங்க விளக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க, இன்னொரு பக்கம் சாமி ஆடுவாங்க. சோ நம்ம இந்த சாமி ஆடுறவனை பிடிச்சி ஒரு பிளான பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு விஜய் நேரா நைட்டு கருப்பசாமியா வேஷம் கட்டி ஆடுறவர்கிட்ட போய் இது மாதிரி நீங்க தானே எப்பவுமே வேஷம் கட்டி ஆடுவீங்க? அவர் சொல்றாரு, ஆமாமா, ஏன் கேக்குற? அப்ப விஜய் கட்டு கட்டா 2 கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பணத்தை பார்த்ததோட அவர் கேக்குறாரு,
இப்ப எதுக்குமா என்கிட்ட பணத்தை கொடுக்குற? அப்ப விஜய் சொல்றாங்க, ஒரு முக்கியமான வேலை உங்களால ஆக வேண்டியது இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னம்மா சொல்ற? விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ராமச்சந்திரன் இந்த ஊருக்கு நிம்மதியா சாமி கும்பிட வரலாம்னு இருக்கான். அவன் அவன் தான் இந்த ஊர்ல உள்ள நல்லது கெட்டது எல்லாம் செய்யணும். குலதெய்வ ஜாமிக்கு வந்துட்டு அவன் தான் முன்னாடி நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை இந்த வாட்டி விடக்கூடாது. அதுக்கு நீங்க ஒரு வழி பண்ணணும். இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, என்ன பண்ணணும்னு சொல்லு. அப்ப விஜய் சொல்றாங்க, நீங்க வேட்டைக்கு போகும் பொழுது, அதாவது சாமி வந்த மாதிரி போகும் பொழுது, அந்த வள்ளியோட குடும்பத்துல உள்ளவங்க விளக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்ப அந்த வள்ளி இருக்கால்ல, அவளை காலி பண்ணிருங்க. இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, இதை விட அதிகமான பணம் நான் தரேன், நீ பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, அம்மா எல்லாம் சரிதான், ஆனா மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, சாமிக்கு கோவம் வந்து அப்படி பண்ணிட்டாங்க. ராமச்சந்திரனோட குடும்பமே நல்ல குடும்பம் இல்ல, அந்த குடும்பம் போய் எப்படி வந்துட்டு சாமிக்கு முன்னாடி நின்னு செய்யலாம் அப்படின்னு சாமி கோவப்பட்டு அப்படி ஆக்ரோஷமா நடந்துகிட்டாருன்னு பொரளிய கிளப்பி விட்டாரலாம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது கேட்டதோட அவர் சொல்றாரு, அம்மா ஒருவேளை பிரச்சனை ஆகிட்டுமா என்னம்மா பண்றது? விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய்யுங்க. இது கேட்டதோட அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. நைட் ஆனதோட எல்லாருமே கோவிலுக்குள்ள வராங்க. அப்ப விஜய் வள்ளி எல்லாரும் வராங்க. நம்ம ஆஹ் அந்த கோவில்ல உள்ளவங்க இது மாதிரி ராமச்சந்திரன் குடும்பத்துல உள்ளவங்க தான் இந்த ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க விளக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னதோட வள்ளி, வீரா, நம்ம பிருந்தா, நம்ம கண்மணி, அடுத்து விஜய், இவங்க எல்லாரும் சேர்ந்து விளக்க கையில எடுத்துக்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, கருப்பசாமி வேட்டைக்கு போவாரு. அப்ப குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு விளக்கு எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி நீங்களும் போங்க. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில விளக்கோட கிளம்புறாங்க. இந்த விளக்கு எக்காரணம் முன்னிட்டும் அணையக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த விஜய் வச்சிருக்கிற ஆளு கருப்பசாமி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போற மாதிரி போறாரு. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு நிக்கிறாரு, ராமச்சந்திரன் எல்லாருமே நிக்கிறாங்க. அப்ப அந்த 4 பொண்ணுங்களும் கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் செமையா காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வள்ளியோட கதை முடிய போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் விஜய் நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு காலில் முள்ளு குத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சித்தி இதுக்கு மேல என்னால வர முடியாது சித்தி, நீங்க போங்க அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, சரி நீ இரு நான் போறேன் அப்படின்ட்டு வள்ளி, பிருந்தா, கண்மணி, நம்ம வீரா 4 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரா அந்த சாமி கிட்ட போயிடுறாங்க. அங்க போனதோட வள்ளி வந்துட்டு விளக்க வைக்கிறாங்க. நம்ம வீராவும் பிருந்தாவும் கண்மணியும் வைக்கிறாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு கருப்பசாமியா ஒருத்தர் வராரு. அப்ப அவர் வந்துட்டு நேரா வள்ளிய வந்துட்டு காலி பண்றதுக்காக வந்ததை பார்த்துட்டு நம்ம வீரா டக்குன்னு வந்து தடுக்கிறாங்க, யாரா நீ அப்படின்னு. அப்ப அவரு நேரா வீராவை பார்த்து, ஏய் தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை தான் காலி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. வள்ளி ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்க, அப்ப அந்த இடத்துக்கு 4-5 ரவுடிகளும் வந்துடுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு வள்ளியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க வீராவை அடிக்க வர, அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம கண்மணி, பிருந்தா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து மத்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்றாங்க. அப்ப டக்குன்னு அந்த ரவுடிங்க வந்துட்டு நம்ம வீரா, பிருந்தா, நம்ம கண்மணி எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறாங்க. கண்மணியோட வயித்துல ஒரு ரவுடி பயங்கரமா அந்த கட்டையெல்லாம் அடிச்சுட்டான். இதனால கண்மணி அதிர்ச்சியாகி கத்துறாங்க. அதே நேரத்துல அந்த வள்ளிய காலி பண்றதுக்காக அந்த கருப்பசாமியா வேஷம் போட்டவரு பக்கத்துல போக, அப்ப வீரா வந்துட்டு ஷாக் ஆகி வள்ளியம்மா அப்படின்னு கத்துறாங்க. கருப்பசாமி ஐயா நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு கத்தும் பொழுது அந்த இடத்துக்கு மாறன் வராரு. மாறன் கருப்பசாமி வேஷம் போட்டுக்கிட்டு வராரு. வந்துட்டு வள்ளிய காப்பாத்துறாரு. மத்த ரவுடிங்க கருப்பசாமிய பார்த்ததோட அதிர்ச்சியாகி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா அந்த கருப்பசாமிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. கருப்பசாமி சொல்றாரு, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வள்ளி விளக்க வச்சுட்டு வள்ளி, பிருந்தா, கண்மணி எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் அந்த கோவிலுக்கு வராங்க. 4 பேரும் வரதை பார்த்துட்டு, நம்ம ஊட்ட விட்டு போன பொண்ணுங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப
விஜி நினைக்கிறாங்க, வள்ளி உசுரோட திரும்ப மாட்டா அப்படின்னு நினைச்சேன், நல்லபடியா வந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க விஜி. ராமச்சந்திரன் வள்ளி வரத பார்த்துட்டு அப்பதான் சந்தோஷப்படுறாரு, அப்பாடா அப்படின்னு. அப்புறமா அந்த கருப்பசாமி அந்த இடத்துக்கு வராரு. அப்ப எல்லாருமே மாறனை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ராமச்சந்திரன் மாறனை பார்த்துட்டு, என்ன இது, போன ஆளு ஒருத்தர் வர்ற ஆளு ஒருத்தர் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன இது, கருப்பசாமியா வேற ஒரு பையன் போனாரு, ஆனா உங்க பையன் வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இது மாதிரி ஐயாவை மதிப்பிட கூடாது, எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி கருப்பசாமி ஐயாவை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப வள்ளி நேர கருப்பசாமி கிட்ட வந்துட்டு, ஐயா நீதான் என் உசுரை காப்பாத்திருக்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னாச்சு வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. விஜயோட கால்ல முள்ளு குத்தி இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் ராமச்சந்திரன் மாமா சொல்றாரு, சரி வாங்க எல்லாரும் ஐயா கிட்ட குறி கேளுங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்துட்டு ஐயாவை கையெடுத்து கும்பிட்டு, என் குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, கருப்பசாமியா நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும், உன் நல்ல எண்ணத்துக்கு நல்லதுதான் நடக்கும் ராமச்சந்திரா, உன் மருமக 3 பேரையும் விட்டுறாத என்னைக்குமே அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரனும் கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடுறாரு. அதே நேரம் வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா அவர்கிட்ட போயிட்டு, என் குடும்பத்தை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நீதாயா ஏதாவது சொல்லணும். அவர் சொல்றாரு, உன் குடும்பத்துக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி வந்திருக்கு, அந்த துஷ்ட சக்திய நீதான் கண்டுபிடிச்சு எப்படியாவது துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி சொல்றாங்க, ஐயா அது எந்த திசையில இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அப்ப கருப்பசாமி ஐயா விஜய பார்த்து, அது உன் பக்கத்திலேதான் இருக்கு அப்படின்னு சொல்ல விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஐயா நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுயா. கருப்பசாமி சொல்றாரு, கூடிய சீக்கிரம் அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியும், நீ கவலைப்படாத வள்ளி, உன்னை மீறி அந்த குடும்பத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, உன் 3 மருமகளும் உன் குடும்பத்தை பாதுகாப்பு வேலி மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்காளுங்க, அவளுகளை மீறி வேற எந்த துஷ்ட சக்தியாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கருப்பசாமி வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப வள்ளி நேரா விஜய பார்த்து, வா விஜய் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப கருப்பசாமி சொல்றாரு, ஏய் நீ போ அப்படின்னு சொன்னதோட விஜய் ஷாக்காக. அப்ப கார்த்திக் போயிட்டு நேரா பிருந்தாவை கூட்டிட்டு வர்றாரு. அப்ப பிருந்தா வந்து நின்னதோட அவர் பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் தான் ஆசிர்வாதம் கொடுக்குறாங்களே தவிர்த்து அந்த விஜய்க்கு ஆசிர்வாதம் பண்ணல. இத பார்த்துட்டு வள்ளி எதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம வீரா நினைக்கிறாங்க, உண்மையாவே அப்ப வந்துட்டு வாழணும்னு நினைக்கிறது கார்த்தியும் அந்த பிருந்தாவும் மட்டும்தானா அப்படின்னு. அப்புறமா வீரா இங்கிருந்து போறாங்க. அவங்க போயிட்டு நேரா சாமி கும்பிட கருப்பசாமி சொல்றாரு, உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும், நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவ அப்படின்னு கருப்பசாமி சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பதான் நம்ம விஜய் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. குலதெய்வ கோவில்ல இந்த ராமச்சந்திரனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான், இவன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு தப்பிச்சுட்டானே அப்படின்னு. அப்புறமா அந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்ண, இந்த ரவுடிங்க எவனுமே போன் எடுக்கவே இல்லை. மறுபடியும் மேடம் ஏதாவது நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க அப்படின்ட்டு போன் எடுக்கல. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ச்சே கொஞ்ச நஞ்ச காசா, 2 லட்சம் ரூபாய் பணம், அது அந்த திருவிழாவிலனாச்சும் ஏதாவது பயன்படுத்தி இருக்கலாம், அதை விட்டுட்டு தெண்டமா இவனுங்களுக்கு போயிட்டு இப்படி செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு செம டென்ஷன்ல இருக்காங்க அந்த விஜய். அப்பதான் கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. கண்மணி வந்துட்டு, என்ன விஜய் என்னாச்சு? அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா நான் சூப்பரான ஒரு பிளான் போட்டக்கா, ஆனா அந்த பிளான்ல இருந்து ஈஸியா அந்த வள்ளி தப்பிச்சுட்டா. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, அப்ப இவதான் அந்த ஏற்பாடு பண்ணிருப்பாளோ அப்படின்னு. கண்மணி கேக்குறாங்க, என்ன பண்ணிருந்த? அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு விளக்கு எடுத்துட்டு போனீங்கல்ல, அப்ப நான் கூட டக்குன்னு நான் வரலன்னு சொன்னேனே, அப்பதான் அந்த ரவுடிகளை அனுப்பி வச்சேன். சரிக்கா நீங்க எப்படி அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சீங்க? அப்ப கண்மணி சொல்றாங்க, யாரு தப்பிச்சா, நான் சும்மா வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், என் தங்கச்சிங்க 2 பேரும் தான் வந்து அந்த ரவுடிங்க கிட்ட போராடிக்கிட்டு இருந்தா. இது கேட்டதோட அந்த விஜய் சொல்றாங்க, அக்கா இங்க பாருங்க, உங்க தங்கச்சி வீரா தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, அப்புறம்
இதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. இது கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க கண்மணி. உன்கிட்ட நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? உன்னால என் தங்கச்சிகளுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். கேட்டியா இல்லையா? நீ பாட்டுக்கும் நார்மலா ரவுடிகளை அனுப்பி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இதனால என் தங்கச்சிகளுக்கு ஆபத்து வரத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நானும் சேர்ந்து என் தங்கச்சிகளோட சேர்ந்து அந்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்ணேன். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அக்கா என்னக்கா? அதுக்கு விஜய் சொன்னது கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது பிளான் பண்றதா இருந்தா என் தங்கச்சிங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராம அந்த பிளான பண்ணு. இல்லைன்னா நான் கண்டிப்பா வருவேன் விஜய், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், சரியா? இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொன்னதோட நம்ம கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் விஜய் நினைக்கிறாங்க, இவளை டீமா சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் லாஸ் போல. இவ பாட்டுக்கும் அவ தங்கச்சிங்களையே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிபட்டு வராது போலயே அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. அப்ப இந்த கண்மணி கூட இனிமே நம்ம பிளான் பண்ணக்கூடாது. சோ இவ கூட பிளான் பண்ணா நம்ம கண்டிப்பா இந்த வள்ளியவோ இல்ல இந்த ராமச்சந்திரனையோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சோ நம்ம அடுத்த பிளான்ல இந்த கண்மணிய சேர்த்துக்க கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்புறமா கண்மணி என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம ராமச்சந்திரனை போய் பாக்குறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னாச்சுமா? அப்ப நம்ம கண்மணி சொல்றாங்க, மாமா இது மாதிரி கோவில் திருவிழாவுல சாமி வந்து மாறன் ஆடும் பொழுது இது மாதிரி சொன்னார்ல, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. நம்ம குலதெய்வ கோவில்ல சாமி கும்புறதுக்கு பதிலா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்ப வள்ளி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன கண்மணி இப்படி சொல்ற? நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்பதான் ஒத்துமையா வந்திருக்கோம், திடீர்னு போகணும்னு சொன்னா இதெல்லாம் சரியில்லை கண்மணி. இங்க பாரு, நமக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாம அந்த கருப்பசாமி ஐயா நம்மளை பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம கண்மணி நேரா வீரா கிட்ட போறாங்க. வீரா கண்மணிய பார்த்து, சொல்லு கண்மணி. அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா நம்ம நினைச்சதை விட விஜய் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. இங்க பாரு, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அழைச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு ராமச்சந்திரனை பழி வாங்குறதுக்காக அடுத்த டார்கெட் வள்ளி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது வள்ளி சித்திய அவகிட்ட இருந்து காப்பாத்தணும். கோவில் திருவிழா முடியறதுக்குள்ள வள்ளி சித்திக்கு ஏதாவது ஆபத்து வரணும் அப்படின்னு அவ பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா அவ ஏதோ ஒரு பயங்கர திட்டத்தோட இருக்கா. நம்ம எப்படியாவது வந்துட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. கண்மணியோட இந்த மன மாற்றத்தை பார்த்துட்டு வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியோ கண்மணி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.